பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜனே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே நடராஜனே. பந்தம் அகற்றும் மணந்து கொண்ட பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமுகள் அனைத்தும் எவன்பால் தகவரமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். தில்லை நகர்வால் வீட்டிருக்கும் திருப்பணி விநாயகப் பெருமானுடைய கோடான கொடி திருவடியை வணங்கி பிள்ளையார்பட்டி பெருமானை துதித்து பாண்டிச்சேரி மகா மணக்குல விநாயகரை மனதில் பதித்து விருத்தாச்சலத்தில் எழுந்திருக்கின்ற ஆழத்து பிள்ளையாரை தொழுது பொல்லா பிள்ளையாரை வணங்கி திருநாரையில் நம்பியாண்டார் நம்பிக்கை அருளிய என் சர்க்குரு நாதனை துதித்து மதுரை முக்குருணி விநாயகரை பாடி திருச்சி மாணிக்க விநாயகர் மலைக்கோட்டை விநாயகர் வலஞ்சுழி விநாயகரை வலம் வந்து கோடான கொடி உங்கள் திருவடியை வணங்குகின்ற இந்த விநாயக பெருமானுடைய விநாயக சதுர்த்தி வருகின்ற 7/9/2024 சனிக்கிழமை மிக உற்சாகமாக மிக செழிப்பாக மிக வளத்தோடு குலதெய்வ வழிபாடுக்கு அடித்து முதலாக வணங்கக்கூடியது மூலாதாரத்து முதல் பொருள் விநாயகப் பெருமான். குலதெய்வம் வெரி மஸ்ட், எவ்வளவு சிவனை கும்பிட்டாலும். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தியை பற்றி நேயர் பெருமக்களுக்கு சற்று பதிவு செய்ய காத்துள்ளேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். இந்த விநாயக சதுர்த்தி எப்போதுமே திங்கள் முதல் ஞாயிறு முதல் சனி வரைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் திங்கள் வந்தால் அவருக்குரிய நாள், செவ்வாய் வந்தாலும் அவருக்குரிய நாள், புதன் வந்தாலும் பரவாயில்லை, வியாழன் மிகப்பெரிய உகந்த நாள், வெள்ளியும் அவருக்குரிய நாள். ஆனால் ஒரு தோஷம்னு எடுத்துட்டோம்னா சனி மகா தோஷங்கிறத நம்ம நிறைய எடுக்கிறோம். ஏன்னா ராகுக்கு தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த விநாயக சதுர்த்தி மிகப்பெரிய அற்புதமாக அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கின்ற சனிக்கிழமை வருகின்றது. ஏன்னா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள், சனீஸ்வரனுடைய கேரக்டர் நமக்கு தெரியும். எதையுமே நின்று நிதானமாக செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட சனிக்கிழமை வருது. அப்போ சனி சம்பந்தப்பட்ட தோஷங்களுக்கு 7.5 சனியா, கண்டக சனியா, அஷ்டமத்து சனியா, ஜென்ம சனியா, என்ன பண்ணுறோம்? விநாயகர்கிட்ட போய் கும்பிட சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ரிலேஷனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான இந்த விநாயக சதுர்த்தி, அவருடைய பிறந்த சதுர்த்தியே நமக்கு இந்த சனிக்கிழமை வருது. நாம் செய்த புண்ணியங்கள் முதல் பாயிண்ட். சுருக்கமாக விநாயக பெருமானுடைய வரலாறு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பார்வதி அம்மனுடைய பாதுகாப்புக்காக மஞ்சளில் முதல்ல மஞ்சளில், ஏன் மஞ்சள்னா மஞ்சள் பிள்ளையாரையே நம்ம முதல்ல வைக்கிறோம்னா அம்பிகை தான் பாதுகாப்பிற்காக குளிக்கும்போது தன்னுடைய பாதுகாப்புக்காக மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு தான் வைக்கிறாங்க முதல்ல பார்வதி தேவி. அதனால தான் சுபகாரியங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மாவில் வைக்கலாம், வெள்ளத்தில் வைக்கலாம், உப்பில் வைக்கலாம், கல்லில் வைக்கலாம், எதில் வேணாலும் பிரதிஷ்டை பண்ணலாம் விநாயக பெருமானை. ஆனால் முதல்ல மஞ்சள், ஏன்னா தேவி முதல்ல பிரதிஷ்டை பண்ணதுனால மஞ்சள். தெரியும் உங்களுக்கு, அந்த கதையெல்லாம் தெரியும், நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டியதில்லை.
நம்ம அந்த சிவபெருமான் வருவார், வழி விட மாட்டார், உடனே தலையை எடுத்துருவார். உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துடும், எனக்கு என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ என் பிள்ளையை காப்பாற்றணும். அப்போ வடக்கே உள்ள எந்த மிருகமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி தொலையை எடுத்துகிட்டு வாங்க, தலையை கொண்டாந்து மாட்டுவாங்க, பிரதிஷ்டை பண்ணி நல்ல முறையில் வந்துடுவாங்க. இது விநாயகர் வரலாறு. இதை விட என்ன முக்கியம், இந்த சதுர்த்தி என்கிட்ட கேட்டாங்க, சுவாமி விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது, கணபதி ஹோமம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னங்க கேள்வி? வருஷத்தில் ஒரு நாள் சதுர்த்தி, வருஷத்தில் ஒரு நாள் சதுர்த்தி. 60 நாளிகை எப்போது வருகின்றதோ வெள்ளிக்கிழமை 2:15 சனிக்கிழமை 2:15 வரையும் இருக்குது சதுர்த்தி. அப்போ அந்த சதுர்த்திக்குள்ள நம்ம கண்டிப்பாக வீட்டில் கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது உத்தமம், மகா உத்தமம். இதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. என்ன, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. ஏற்கனவே கிரகப்பிரவேசம் தேய்பிரையில் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ வளர்பிறையில் தான் பண்ணணும். முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கடுத்தது விநாயகர் பெருமானுடைய தோப்புக்கரணம், அதுவும் தெரியும். தோப்புக்கரணம்ங்கிறது சிறுவர், விநாயகர் பெருமான் சிறுவனாக வந்திருப்பார். அகத்தியர் என்ன பண்ணுவார், காக்க ரூபத்தில் வந்து அவர் அடைச்சி வச்சுருந்த தண்ணி எடுத்து விநாயகர் பெருமான் வந்து என்ன பண்ணுவார், அகத்தியர் கலசத்தில் வச்சுருப்பார். தன்னுடைய செம்பு கலசத்தில் வச்சுருக்கிறத நீ வச்சுருந்தா எல்லாத்துக்கும் புண்ணியம் ஆகுமா? ஆகாது, இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான் காக்கா ரூபத்தில் போய் என்ன பண்ணுவார், தட்டி விட்டுருவார். அது அகண்ட காவிரியாக வெளியே வந்து மக்களுக்கும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உணவுக்கும் உடைக்கும் இல்லத்திற்கும் மனதுக்கும் தியானத்துக்கும் மிகப்பெரிய தீர்த்தமாக நமக்கு வருகின்றது காவிரி தீர்த்தம். அது விநாயகர் பெருமானுடைய முழுக்கருணை. அப்போது நீ யாரப்பா என்று தலையில் கொட்டும் பொழுது தான் என்ன பண்ணுவார், தோப்புக்கரணம் போட்டு தலையில் கொட்டும் பொழுது என்ன பண்ணுவார், அவர் ஒதுங்கிக்கிட்டா அவரே தலையில் கொட்டிக்கிறார். அப்போ யாராக இருந்தாலும் விநாயகர் பெருமானுக்கு கொட்ட போக நமக்கு தகுதி இருக்கின்றதா? நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் நம்மளே கொட்டிக்கிட்டு நம்மளே தோப்புக்கரணம் போட்டுக்கிறோம். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு அருகம்புல். அனலாசுரன், அனல்னு நெருப்பு நமக்கு தெரியும். யமதர்மனுடைய மகன், யமனுடைய மகன் அனலாசுரன். எல்லா லௌகிகர் எல்லா சாபங்களையும் நீக்கி எல்லாத்தினுடைய அதாவது பல வரங்களை பெற்றிருக்கிறான். எத்தனை பருவங்களை பெற்றிருக்கிறான் பிரம்மன்கிட்ட. பிரம்மன் வந்து வரத்தை கொடுத்துட்றாரு. எல்லாமே நம்ம மக்கள் வரத்தை கொடுத்துட்றாங்க. வரத்தை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு, முதல்ல அவருடைய என்ன வரம், அவர் பிடிக்கிறது, அவர் அணைக்கிறது எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகணும். அனலாசுரன் யாரை பிடிச்சாலும் யாரை அணைச்சாலும் நெருப்பாக போயிடணும், பஸ்மமாக போயிடணும். இதுதான் அவருடைய கூற்று. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, பிரம்மனையே முதல்ல எனக்கு நீ வரம் கொடுத்தியே அப்படின்னு சொல்லி அவரையே பிடிச்சி அணைக்க போகிறாரு. அவர் பிடிச்சி அமுக்க போகிறாரு. அவர் தலையில் கையை வைக்க போகிறாரு. ஏன்டா வரம் கொடுத்தோன்னே பதம் பார்க்குறியா, உனக்கு விநாயகர் பெருமானால தான் உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்து தப்பிச்சு போயிடுறார். எல்லா தொந்தரவும் எல்லா மக்களுக்கும், ஞானிக்கு, தேவர்களுக்கு, சான்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர தொந்தரவு. எல்லாம் விநாயகர் பெருமான்கிட்ட போய் கும்பிட்றாங்க. கும்பிட்டோன்னே உடனே விநாயகர் பெருமான் வர்றாரு. அனலாசுரன் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு என்ன பண்ணுறது முடியல. ஏன்னா அவன் வேட்கை வெப்பம் உஷ்ணத்தில் இருக்கார், நெருப்பு ரூபமாக இருக்கிறான். உடனே விநாயகர் பெருமான் தன்னுடைய துதிக்கையில் தூக்கி வயிற்றுக்களை செலுத்தி உள்ளார். வயிற்றுக்களை செலுத்திக்கிறாரு. வயிற்றுக்களை சேர்த்தோன்னா அனல் என்ன செய்யுது, கொதிக்குது, தாகமாக தகக்குது, தகங்குது, ஒன்றும் செய்ய முடியல. ஐயோ சிவசிவான்னு என்னமோ கதறாரு. அப்போ எல்லா தேவர்களும் முனிவர்களும் சான்றோர்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டாந்து வர்ண பகவானை கூப்பிட்டு வந்து குளிக்க வைக்கிறாங்க. கண்டினியூவாக தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. தண்ணி எப்படி ஊற்றி உள்ளே எரியுதே, நிற்கலை. அதுவும் நிற்கலை. என்னென்னமோ மூலிகையெல்லாம் கொண்டாந்து ஊற்றுறாங்க, அதுவும் நிற்கலை. என்னென்ன எல்லா தீர்த்தமும் 33 கோடி தேவர் தீர்த்தமும் கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதுலேயும் நிற்கலை. அப்புறம் எல்லாரும் கூடி பேசி எல்லாம் ஆராய்ந்து என்ன தான் பண்ணுறது, என்ன வழின்னு சொல்லி சரி ஏதாவது ஒரு மூலிகையை பார்ப்போம்னு சொல்லி நிறைய மூலிகைகள் இப்படி கரைசலாங்கண்ணி, தூதுவலை, இந்த மாதிரி தமிழ் மூலிகையில் எல்லா மூலிகையும் பார்க்குறாங்க. வெள்ளருக்கு, அருகம்புல், எல்லாத்துலேயும் பார்க்குற எல்லா மூலிகையும் எடுக்க வரும்போது அதில் அருகம்புல் மட்டும் எடுத்தாந்து தலையில் வைக்கிறாங்க, வயிற்றில் வைக்கிறாங்க, பாதத்தில் வைக்கிறாங்க. குறைய ஆரம்பிக்குது. இதில் குறைய ஆரம்பிக்குது. உடனே அரைக்கிறாங்க, அரைச்சி உள்ளே கொடுக்குறாங்க விநாயகர் பெருமானுக்கு. கொடுத்த உடனே அமிர்தமாக ஆகி அந்த தாக்கங்கள் நின்று விடுது. அருகம்புலினுடைய சூட்சமம் தெரியுங்களா? நேயர் பெருமக்களுக்கு அருகம்புல் தான் உயிருக்கு உரிய மூலிகை. விந்து அணுகளுக்கு சித்த மருத்துவத்தில் எதை சொல்கிறாங்க, அருகம்புல் சாப்பிடு, பேரிச்சம்பழம் சாப்பிடு சொல்கிறாங்கல்ல.
பெண்களுக்கு செவ்வாழை பழம் சாப்பிடும், சத்துள்ளதை சாப்பிடும். ரத்த ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குன்னு சாப்பிட்றாங்கள. அப்போ அருகம்புல்ங்கிறது எதை குறிக்கக்கூடியது? உலகத்தினுடைய இயக்கத்தை குறிக்கக்கூடியது, உலகத்தினுடைய தோற்றுதலை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அருகம்புல்லும் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அவர் பாதத்தில் வச்சுட்டா நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறோமோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பிள்ளையார் சொல்லி. பிள்ளையார் சொல்லி ஒன்றும் இல்லை, ஒரு ஊ போடுறோம், அதுலேயே ஓம் இருக்குது, அதுலேயே 3க்கு உரிய எழுதிருக்குது. அந்த பிள்ளையார் சொல்லி என்ன சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போட்டோம்னா என்றைக்குமே தோல்வியை கொடுக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளையார் சொல்லி எப்படி வந்துச்சு? ஒன்றும் இல்லை, எம்பெருமான் சிவபெருமான் வரம் கொடுப்பார். இலங்கைஸ்வரன் ராவணேஸ்வரனுக்கு ஏகப்பட்ட வரத்தை கொடுத்துருப்பார். மறுபடியும் வரம் கேட்பார். என்ன வரம் கேட்பார்? எனக்கு கீழ் உலகம் பூரா வரணும்னு கேட்பார். அது எப்படி முடியுமா? சரி, உனக்கு கீழே வரணும்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆத்மலிங்கத்தை கொடுப்பார். அந்த ஆத்மலிங்கத்தை நீ கைலாயத்திலேருந்து கீழே வைக்காமல் இலங்கைஸ்வரன் உன்னுடைய நாட்டுக்கு, ராவணேஸ்வரன் நாட்டுக்கு கொண்டு போயிடும். அங்கே கொண்டு போய் கீழே வைக்கக்கூடாது, நடந்து தான் போகணும், வாகனத்துலேயும் போகக்கூடாது. கொண்டு போவார். கொண்டு போகும்போது இதுதான் நல்லா தக்க தரம்னு சொல்லி இதை கொண்டு போய் வச்சுட்டான்னா எல்லாருமே அவனுக்கு அடிமையாயிரும்னு சொல்லி தேவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே வழக்கம் போல் சிவபெருமான்கிட்ட போவாங்க. அவர் நம்ம விநாயகப் பெருமானை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவர் கையை காட்டிடுவார். விநாயகப் பெருமான்கிட்ட வருவாங்க. விநாயகப் பெருமான் சிறுவயதாக சிறுவனாக போய் ஆடு மாடு மயக்கும் சிறுவனாக போய் என்ன பண்ணுவார்? என்னையா எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பார். இல்லை, வயிறு வலி தாங்கலை. ஏன் வயிறு வலி தாங்கலை? விநாயகப் பெருமான் கருணையினால் வர்ணபகாவனுடைய நீர், அந்த வர்ணபகாவனுடைய நீர்னால அவருக்கு இயற்கை உபாதையை உண்டாக்குவார். அந்த இயற்கை உபாதையை உண்டாக்குன்னா அவரால் இருக்க முடியாது. ஐயா தம்பி, இதை கையில் வச்சிரு, இந்த ஆத்மலிங்கத்தை வச்சிரு, கீழே வச்சிடாத, நான் அந்த போயிட்டு இயற்கைவாதை முடிச்சேன்னு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஐயா 3 தடவை நான் சொல்லுவேன், வந்துருங்க 3 தடவை சொல்லுவேன், அதுக்காக வரலன்னு நான் கீழே வச்சிரு, வெயிட் என்னால் தாங்க முடியாதுன்னு இந்த சிறுவன் சொல்லிடுறாரு. யார்? விநாயகப் பெருமான். உடனே போய்கிட்டு இருக்கும்போதே 3 தடவை சொல்லிடுறாரு. காரியம் நமக்கு நடக்கணும்ல. 3 தடவை சொன்னோன்னே கீழே வச்சுறாரு, இயற்கை உபாதையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. எடுக்க முடியல. ஆக மொத்தம் என்ன பண்ணுறாரு? விநாயகப் பெருமானோட ஒரு சின்ன போர், ஒரு சண்டை சச்சரவு வந்துடுது. அப்போ ராவணேஸ்வரன் சண்டை சச்சரவு வந்துடுது. அந்த இடத்துல சண்டை வந்தோடனே உடனே விநாயகப் பெருமான் உடனே என்ன பண்ணுறாரு? விநாயகப் பெருமான் நீ இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது, இங்கேயே தான் இருக்கணும், சிவபெருமான் இங்கேயே தான் இருக்கணும், அதனால் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால தான் இது எல்லாம் உன்னுடைய எங்கள் அப்பாவுடைய விளையாட்டுன்னு சொல்லி அவருக்கு அருளை கொடுத்து போத் சொல்லிடுவார். போத் சொல்கிறது மட்டும் இல்லை, அடுத்து ராமனோட வரக்கூடிய மகாபாரத போருக்கு இன்னைக்கு நான் பிள்ளையார் சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுதான் பிள்ளையார் சொல்லி. ரைட்டுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பிள்ளையாருடைய எங்கே வச்சாலும் பிடிச்சி வச்சா பிள்ளையார், மாவில் வச்சாலும், மண்ணில் வச்சாலும், சாணியில் வச்சாலும், எதில் வச்சாலும் பிள்ளையார் தான். அப்படிப்பட்ட பிள்ளையாரை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பிள்ளையாருக்கு நம்ம என்ன செய்யணும்? உங்களால் முடிஞ்சால் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், ரொம்ப சிம்பிள், ஓம் கம் கணபதியே நமக, அதுக்கும் தெரியலையா ஓம் விக்னேஸ்வராய் நமக, அதுக்கும் தெரியலையா விநாயகா, உங்களை மனப்பாடம் பண்ண சொல்ல, உங்களை எதுவும் பண்ண சொல்ல, ஒரு 21 தடவை 21 பூவு எடுத்து அந்த கணபதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 21 பூவு, உங்களால் முடிஞ்ச பட்சணம், ஒரு கொழுக்கட்டை, 2 பழம், ஒரு அப்பம் போதும், 2 பழம் போதும். இதை வச்சு கண்டிப்பாக அவருக்கு வேண்டிய விநாயகர் அகவல் கண்டிப்பாக படிக்கணும். இதை விட காரிய சித்தி மாலை, ஒரு காரியம் ஜெயிப்பதற்கு, ஒரு காரியம் நற்செயலாக அடைவதற்கு, ஒரு காரியம் வெற்றியை கொடுப்பதற்கு, ஒரு காரியம் விருத்தி அடைவதற்கு, ஒரு காரியம் சித்தி அடைவதற்கு நாம் பாராயணம் செய்யக்கூடிய அருள்மிகு காசிப முனிவர் அருளிய காரிய சித்தி மாலை. இது சாதாரண நூல் இல்லைங்க, மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய வரவை கொடுக்கக்கூடியது. எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய பதிகம்தான் பந்தம் அகற்றும் மனந்தொகுன பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமுகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் என்ற முதல் பதிகத்தை 21 தடவை படிக்க போதும். நீங்கள் 10 பாட்டும் படிக்க வேண்டும்.
11 பாட்டும் படிக்க வேண்டாம். இந்த ஒரு பதிகத்தை படிங்க. கூகுள் எடுத்துக்கோங்க. காரிய சித்தி மாலை காசிப முனிவர் அருளியது. இதை படிச்சுட்டு வாங்க. ஒரு மண்டலம் படிச்சிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், டெஃபினட்டாக நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும், உறுதியாக நடக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை விநாயகர் பெருமான். எனவே தயவு செய்து இந்த விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தியை நமக்கு எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கணும், எல்லா வளங்களும் கிடைக்கணும், தீர்க்க ஆயுளோடு நிறைஞ்ச செல்வத்தோட எல்லா குழந்தைகளும் கல்வியை கற்று கலெக்டராகவும் டாக்டராகவும் வருவதற்கு பரிபூர்ண ஆசிகளை கூறி வணங்கி விடைபெறுகின்றேன். ஈசனே சிவகாமி நேசனே எனுகின்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருப்பணி விநாயகருடைய திருவிடியை வணங்கி நேயர் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி மத்திய கைலாஷ் சேத்திரம் என்ற இடத்தில் திருச்சிக்கு அருகிலுள்ள விராலிமலைக்கு அருகிலுள்ள துவரங்குறிச்சியில் 48 மண்டல மகா கணபதி, 48 27 நட்சத்திரம், 9 நவகிரகம், 12 ராசி, இது எல்லாம் அட்சரம் எழுதி ஒன்றாக பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் என்பது 48 நாள். அந்த 48 நாளுக்கு உரிய 27 நட்சத்திரம், 9 நவகிரகம், 12 ராசிகளை அடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அதுக்கு கீழே ஏதாவது விளக்க வேணும்னா அதுக்கு கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசிக்கிறலாம். கண்டிப்பாக 48 மண்டல மகா கணபதி பிரதிஷ்டை பண்ணுறோம். நீங்களும் அதில் கலந்துக்குங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.